இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர் எப்படி நீங்கள் கூகுள் பப்ளிஷ் சென்டரில், அதாவது கூகுள் நியூஸ் பப்ளிஷ் சென்டரில் எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த கூகுள் நியூஸில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ட்ராஃபிக் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த கூகுள் நியூஸ் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ராஃபிக் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்கானிக் மூலிமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் நியூஸ் பப்ளிஷர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கூகுள் நியூஸ் பப்ளிஷர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து காட்டும். ஸோ publishercenter.google.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து காட்டும். ஸோ அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கூகுளோட இந்த பப்ளிஷ் சென்டர் மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டோட நேம் கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பப்ளிகேஷன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 விதமான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல், கண்டென்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸு, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 விதமான செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இப்போ நம்ம வந்து வந்துடுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த நேம் போட்டு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து எழுதிருப்பீங்க, அல்லது நீங்கள் சொந்தமாக கூட இதில் தனியாக கூட எழுதிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. அண்ட் ஓகே, தி சைட் அப்ரோச் நான் ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன், புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்து எழுதிருக்கீங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக்கர் சீரியஸ் பிளாக்கர் டிப்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி எழுதுறோமோ கொஞ்சம் நீட்டாக வந்து எழுதிக்கிங்க, புரியுதுங்களா? அதுக்கீழே வந்து கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ட் ஓகே நான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, நான் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து இதில் கொடுத்தாச்சு. தென் அதுக்கீழே வந்து உங்களுடைய வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய வெப்சைட்டை வந்து நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வெரிஃபை அன்வெரிஃபைட் அப்படின்னு இருக்கும். ஸோ வெரிஃபை இன் சர்ச் கன்சோல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து சர்ச் கன்சோல், அனலிட்டிக்ஸ் ஐடி எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் க்ரியேட் பண்ணியிருக்கணும், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா. ஸோ இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணும்போது அல்லது புதுசாக நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கும்போது மேலே டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்துக்குங்க. ஸோ சேவ் வந்து உங்களுக்கு வந்து பட்டன் எனபிள் ஆச்சுன்னா அது வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ காண்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து என்னுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுறேன். ஸோ மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும், டெக்னிக்கல் இஷ்யூ அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நான் வந்து டிக் பண்ணிட்டு நான் வந்து ஆட் வந்து கொடுத்துறேன், புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்து வந்திருக்கும், புரியுதுங்களா? ஸோ அந்த மெயிலை இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த மெயில் வரதுக்கு பார்த்தீங்கன்னா மேபி கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய மெயில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த மெயில் வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இன்னும் மெயில் வரல. ஓகே. ஸோ ஓகே, அனலிட்டிக்ஸ் பேஜாவது நம்மளுக்கு லோட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, லோடிங் ஆகுது. அண்ட் இந்த அனலிட்டிக்ஸ் சைடு வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேஜ் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும்.
ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மல்டிபிள் வெப்சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து மேலே டாப்பில் வந்து பார்த்துங்க. இது எந்த வெப்சைட்லேருந்து இந்த அனலிட்டிக்ஸ் ஐடியை கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ட்ராக்கிங் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே ட்ராக்கிங் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு வந்து அதோட அனலிட்டிக்ஸ் ட்ராக்கிங் ஐடி வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் பேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு மெயில் வந்து வரும். புரியுதுங்களா. ஸோ அந்த மெயில் வந்து இன்னும் வரலைன்னு நினைக்கிறேன். ஓகே, மெயில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ ஒரு மெயில் ஒன்று வந்திருக்கும். மேலே வந்து பாருங்கள் கூகுள் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஸோ தனித்தனியாக வந்திருக்கு பார்ப்போம். ஸோ கீழே வந்து பாருங்கள் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுருக்காங்க. கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வந்துடும். புரியுதுங்களா. ஸோ கன்ஃபார்ம் ஓபிடி அப்படின்ற மாதிரி எஸ் சைன் இன் மீ அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா. ஓகே, யூ ஆர் சைன் இன் அஸ் யூ வில் சோன் ரிசீவ் பப்ளிஷர் அப்டேட். புரியுதுங்களா. ஸோ தென் அடுத்து வந்து பாருங்கள். ஸோ நம்ம 2 மெயில் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மெயிலை நம்ம பண்ணியாச்சு. அடுத்த 2வது மெயில் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருங்க. அகைன் வந்து இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்களா. ஸோ எஸ் சைன் இன் மீ அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து சைன் இன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சைன் அப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. புரியுதுங்களா. ஸோ அகைன் இப்போ இந்த பேஜை நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்போ அன்வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ நம்ம வந்து வெரிஃபை வந்து பண்ணியாச்சு. ஓகே, பேஜ் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஜ் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து லோட் ஆகட்டும். ஸோ இந்த பேஜஸ்லாம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த பேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இமெயில் வந்து நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எங்கே இமெயில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் வந்து காமிக்கல. ஸோ இதில் நம்ம எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து போங்க. ஸோ நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட RSS ஃபீடு URL வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி போடணும். புரியுதுங்களா. ஸோ உங்களுடைய பிளாக்கோட அட்ரஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்ஸ் FEEDS ஃபீட்ஸ் POSTS போஸ்ட் ஸ்லாஷ் போட்டு உங்களுக்கு வந்து டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் அந்த மாதிரி அடிச்சிருங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி ஒன் வியூ அசஸ் வந்து எனி ஒன் அப்படின்ற மாதிரி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ வேறு எந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ண தேவையில்லை. கீழே வந்து யூஸ் AMP அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் ஃபீட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடுங்க. தென் கீழே வாங்க. ஸோ வேறு எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. இந்த RSS ஃபீட் URL வந்து கரெக்டாக வந்து பார்த்துங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டோட URLக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு ஃபீட்ஸ் ஸ்லாஷ் போஸ்ட் ஸ்லாஷ் டிஃபால்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இது கீழே வந்து ஓகே இன்னும் வந்து நம்மளுடைய ஆர்டிக்கல் வந்து இந்த இடத்துல அப்டேட் வந்து ஆகலை. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி கூட பார்த்துருவோம். ஸோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ தான் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. RSS ஃபீட் இப்போ தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுடைய ஆர்டிக்கலோட லிஸ்ட் அவுட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். புரியுதுங்களா. அதுக்கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் லேபிள் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ இந்த ஆட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேபிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒபீனியன் யூசர் ஜென்ரேட்டட் பிளாக். ஸோ நீங்கள் 3 கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ கண்டென்ட் லேபிள் வந்து போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டேக் ஒரு லேபிள்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ இந்த லேபிள்னால் நம்மளுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் லேபிள்ஸ். நம்ம சைடில் வந்து டேக்லாம் ஆட் பண்ணியிருப்போம்ல. ஸோ இதுதான் வந்து லேபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் சீரியஸ். ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ இதை போயிட்டு நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். தென் கீழே வந்து லேபிள்ஸில் வந்து ஒபீனியன் யூசர் ஏஜென்ட் பிளாக். ஸோ 3 டிக் பண்ணிவிட்டு
ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் லேபிள் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 2 மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆட்சன்ஸ், ஓகே, ஆட்சன்ஸோட URL இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு, ஸோ அகைன் வந்து நியூ கண்டென்ட் லேபிளில் போயிட்டு, ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒபீனியன் யூசர் ஏஜென்ட் பிளாக் ஸோ பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வாங்க, கீழே வந்து இதை சேவ் கொடுத்துருங்க, மறக்காமல் வந்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஆர்டிக்கல் கீழே வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் போல் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இன்னும் நம்மளுக்கு வந்து இது இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து போங்க. ஸோ நெக்ஸ்ட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய லோகோ தான் அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 1000க்கு 1000 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா 1000க்கு 1000 பிக்சல் வந்து இருக்கும். இதில் வந்து ஆட் ஸ்கொயர் லோகோ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுடைய பிசிலேருந்து நீங்கள் வந்து ஸோ இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்க. என்னுடைய சைஸ் பிக்சல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிக்சலுக்கு 1000 பிக்சல். ஸோ இதை நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோடிங் இமேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜோட ப்ரிவியூ வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னும் அப்லோட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓகே, அப்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதோடைய ப்ரிவியூ இந்த இடத்துல வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் லோகோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒயிட் லோகோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரிவியூ உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ இதில் நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கு முன்னாடி சேவ் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? சேவ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பப்ளிஷர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து ஆசன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய பப்ளிஷர் ஐடி இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ அசஸ் குரூப். ஸோ இதில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து இன்னும் ரிவ்யூவில் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ மற்ற எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். பட் ஆனால் பப்ளிஷ் இந்த இடத்துல வந்து பப்ளிஷ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பப்ளிஷ் பட்டன் நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பட்டன் வந்து இந்த இடத்துல எனபிள் ஆகும், கிளிக் பண்ணுற மாதிரி எனபிள் ஆகும். இது இன்னும் நம்மளுக்கு வந்து ஆகலை. இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? இதில் வந்து ரிவ்யூ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததான் இந்த இடத்துல வந்து ஆர்டிகல் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கல. ஃபீட் யூஆர்எல் நம்ம கொடுத்துட்டோம். பட் இதுலேருந்து உங்களுக்கு வந்து கிராவல் பண்ணி இப்போ அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் வந்து டைம் எடுத்துக்கு. புரியுதுங்களா? ஓகே, நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ வித்தின் 2 மினிட்ஸ் தான், ரொம்ப அதிக நேரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த பேஜ் வந்து அப்படியே மேலே போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஆர்டிகல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாக்கரில் என்னெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கணும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டேரெக்டாக எங்கே வந்துடணும், ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காட்டின அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீஸ் ரிவ்யூ அவர் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து அசெப்ட் வந்து பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நேம் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து எழுதிருங்க. அண்ட் இது நான் வந்து டெமோக்காக பண்ணுறதுனால நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ்னு கொடுத்துறேன். இதில் இந்த இடத்துல உங்களோட ரியல் நேம் வந்து எழுதிக்கிங்க. தென் கீழே வந்து நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுத்துங்க. புரியுதுங்களா? ஸோ என்னுடைய மெயில் ஐடி நான் வந்து அடிச்சிட்டேன். ஸோ டைட்டிலுமே நான் வந்து என்னுடைய பிளாக்கரோட டைட்டிலே வந்து கொடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் நேம்லேயும் என்னுடைய பிளாக்கரோட டைட்டிலே நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துறேன். தென் கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு இதை வந்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? நேம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் உங்களுடைய ரியல் நேம் வந்து கொடுத்துருங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பட்டன் உங்களுக்கு வந்து எனபிள் வந்து ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் சரி, அப்ரூவல் வாங்கலைனாலும் சரி, தாராளமாக நீங்கள் வந்து இந்த கூகுள் நியூஸ் பப்ளிஷ் சென்டருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய சைட்டை வந்து அப்ளை வந்து பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூகுள் நியூஸில் வந்து அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் வந்து வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். ஸோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களோட வெப்சைட் வந்து கூகுள் நியூஸில் வந்து செக் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த சைட்டுக்கு வந்து எனக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சைட்டுக்கு நான் வந்து இந்த கூகுள் நியூஸில் போயிட்டு நான் வந்து
பப்ளிஷ் வந்து பண்ணுறேன் புரியுதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் யுவர் பப்ளிகேஷன் டு கூகுள் நியூஸ். ரிவ்யூ ப்ராசஸ் டேக் 2லேருந்து 4 வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய பப்ளிகேஷன் வந்து லைவ் ஆயிடுச்சு, அதாவது அப்ரூவல் ஆயிடுச்சு, லைவில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா. ஸோ ஓகே காட் இட் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைடில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ உங்கள் வெப்சைட்டோட ப்ரிவியூ வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து காட்டுது பார்த்தீங்களா. ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரிவியூ உங்களுக்கு வந்து காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காட்டும். கரெக்டாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட்டட் டேட் வந்து இன்றைக்கி டேட் வந்து போட்டிருக்கு. ஸோ இன் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் தந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து வந்துடும் புரியுதுங்களா. இந்த இடத்துல வந்து லைவ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு டெக்ஸ்ட் வந்து வந்துடும் புரியுதுங்களா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மெயில் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பப்ளிஷ் சென்டர் நியூஸ் பப்ளிஷ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுடைய சைட்டை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.